கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெறுவதற்கு நமக்கு தேவையான பொருள் மருதாணிப்பூ. பொதுவாக மருதாணி இருக்கும் இடத்துல மகாலட்சுமி தேவி இருப்பாங்க. எந்த இல்லத்தில் மருதாணி செடி இருக்கோ அந்த இல்லத்தில் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட மருதாணி செடியில் இருக்கக்கூடிய மருதாணி பூ நம்முடைய வழிபாட்டுக்கு பல வகைகளில் உபயோகப்படும். மருதாணி பூவை நம்ம சாம்பிராணியில் தூபம் போடும் பொழுது பயன்படுத்தினோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகும். மேலும் மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் மருதாணியோட பூவை நம்ம கடனை தீர்ப்பதற்கும் பயன்படுத்தலாம். ஒரு கண்ணாடி டப்பா எடுத்துக்கலாம். அதில் வெள்ளை நிற பேப்பரில் நம்ம யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேரை அதில் அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கடன் கொடுக்கணுமோ அந்த தொகையையும் எழுதி அந்த டப்பாக்குள்ளே அந்த பேப்பரை போட்டுடலாம். அந்த பேப்பருக்கு மேலே மருதாணி பூக்களை வச்சு மூடிடணும். டப்பாவை மூடிட்டு இந்த மூடி போட்ட டப்பாவை பூஜை அறையில் வைத்து நம்ம தினமும் எப்படி வழிபாடு செய்வோமோ அப்போது வழிபாடு செஞ்சுட்டு இந்த டப்பாவுக்கோ தூப ஆராதனை காட்டணும். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம படிப்படியாக கடன் தொகையை திருப்பி தருவோம். இந்த மருதாணி பூக்களை வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக மாற்றணும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவிலேயே நம்ம கடன் பிரச்சனை தீரும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது ரெண்டுமே இருக்கும். நல்ல நேரம் இருக்கும்போது கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்ம சுற்றி உள்ள ஆட்களும் அதிகமாக இருப்பாங்க. கெட்ட நேரம் இருக்கும் பொழுது நம்ம கையில் பணமும் இருக்காது. ஆத்திர அவசரத்துக்கு சேர்த்து வச்சுருந்த காசும் கரைஞ்சு போயிருக்கும். நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு சிலர் கடனை திருப்பி தரணும்னு நினைப்பாங்க. ஆனால் பல முயற்சிகளை எடுத்தாலும் அவங்களால அந்த கடனை திருப்பி தர முடியாது. இந்த மாதிரி தரணும்னு நினச்சி தர முடியலை, எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மருதாணி பூவை வச்சு எளிதாக பரிகாரம் செஞ்சு விரைவிலேயே கடன் பிரச்சனையை அடைச்சி நிம்மதியாக இருங்க. போடுற பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.